بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவன் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய மன்னிப்பையும் ரஹமத்தையும் மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் மார்க்க சொற்பொழிவுகளை கேட்டு வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழியை வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கையில் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அது சொல்வதை போல பின்பற்றி நடக்க வேண்டும். குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டியாகும். நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய பாதைகளையும் நமக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் எத்தனையோ கல்விகளை நாம் தேடி அடைந்து கொண்டிருக்கிறோம். எல்லா கல்வியுடைய உயர்ந்த கல்வியாக இருக்கக்கூடியது திருமறை குர்ஆன் தான். அந்த கல்வியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை நாம் ஓதுவதன் மூலமாக நேர்வழி அடைகின்றோம். அல்லாஹ்விடத்தினுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் வறுமை என்று சொன்னால் ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் ஷைத்தானுக்கு திருமறை குர்ஆன் ஓதப்படும் போது அவனுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் நமக்கு வலியுறுத்துகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் ஓதும்போது நிச்சயமாக ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்ல்ல சொல்கிறான், ஃபைதா கராஅத்துல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ், நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். என்ன காரணம்? விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் யா அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றதை ஓதிவிட்டு தான் குர்ஆன் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஏனென்றால் ஷைத்தானுக்கு மிகவும் வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆன் வசனங்கள் ஓதப்படும் பொழுது ஷைத்தானுக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக மனிதர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவதாக விரும்புகிறான். நல்லடியாராக அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். குர்ஆனை கேட்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கிறது, அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய நினைவு வருகிறது. இதுவெல்லாம் ஷைத்தானுக்கு வெறுக்கத்தக்க காரியமாக இருப்பதினால் ஷைத்தான் குர்ஆன் ஓதப்படும் போது நம்மை ஓத விடாமல் தடுக்க எல்லா வகையான முயற்சிகளிலும் ஈடுபடுவான். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதும்போது அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் எப்போது திருமறை குர்ஆன் ஓத ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் குர்ஆனை ஓதுவதனுடைய ஒழுக்கங்களில் மிக முக்கியம் வாய்ந்தது ஃபைதா கராஅத்துல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ், நீங்கள் குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ்விடத்திலே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதி தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். எனவே ஷைத்தானுக்கு விருக்கக்கூடிய காரியமாக இருக்கிற ஷைத்தானுக்கு குர்ஆன் ஓதுதல் பிடிக்காது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனை ஓத வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்று விடுகிறோம். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டால் நம்முடைய ஈமான் உறுதியாகி விடுகிறது. அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியத்தை செய்வோம், அல்லாஹ்வுடைய கடமையிலே உறுதியாக இருப்போம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவோம், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை எல்லாம் நாம் செய்வோம். எனவேதான் குர்ஆனை ஓதும் பொழுது நிச்சயமாக நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறி நாம் நம்ம குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அது மட்டுமல்ல, மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதில் குர்ஆன், குஃபார்கள்
அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கூறினார்கள், வகாலல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பர் கூறினார், இந்த குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள் என்று கூறினார்கள். காரணம், இதை கூறுவதன் மூலம் கேட்பதன் மூலமாக நமக்கு நேர்வழி கிடைத்துவிடும், இதாயத்து கிடைத்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்ததினால் தான் சொன்னார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் கேட்காது. இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவதை கேட்காதீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா அந்த குர்ஆனை ஓதும் போதெல்லாம் பல மக்கள் இஸ்லாம் அல்லாதவர் கேட்க ஆரம்பித்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாம் வந்து கேட்பார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இறைவாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஓதும் பொழுது நமக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு நாம் பாதுகாப்பு பெற முடிகின்றது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஜால் புயூத்துக்கும் மகாபிர் இன்ன ஷைத்தான் என்ஃபிரு மினல் பைத்தில்லதி யக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளை கபர்களாக, மையவாடிகளாக ஆக்கிவிடாதீர்கள், கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் வீட்டில் ஓதுகிறோம் என்றால் ஷைத்தான் வீட்டை விட்டு ஓடி விடுகிறான். நமக்குன்னு ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்று விடுகிறோம். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்று விட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வீடுகளில் பரக்கத்தையும், அபிவிருத்தியும், நல்ல ஒழுக்கத்தையும், நல்ல மார்க்கத்தையும், தீனையும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் கிடைத்து விடுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நம்முடைய வீடுகளில் ஓதுவதின் காரணமாக ஷைத்தான் விரட்டடிக்கப்படுகிறான், ஷைத்தான் ஓடி விடுகின்றான், நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது, நல்ல காரியங்கள் சிறப்பாக ஆகிறது, மாணவர்களுடைய வருகை இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுது? இப்போ குர்ஆனை கண்டிப்பாக என்ன செய்யணும்? நம்ம வீடுகளில் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்துல் பக்ராவை சொல்லும் பொழுது, அந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படும் என்ற பொழுது ஷைத்தான் விரண்டோடி வருகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே அதை நாம் அதிகம் குர்ஆனை, திருமறை குர்ஆனை ஒவ்வொரு வீடுகளிலும் என்றும் ஓதிக்கொண்டு, ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் எந்நாளும் நம்முடைய வீடுகளில் நிச்சயமாக குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கமுள்ளவர் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை வீடுகளிலே கண்டிப்பாக ஓத வேண்டும். இதனால் ஷைத்தானுடைய தீமைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்கிறோம். எனவே அதை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், நாம் குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் மூலமாக ஷைத்தான் நம்முடைய வீடுகளிலிருந்து ஓடிவிடுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கரா ஆயத்தில் குர்சி, யார் ஆயத்தில் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்தில் குர்சியை நாம் ஓதிவிட்டால் அல்லாஹ் தஆலா ஒரு பாதுகாவலரை அனுப்பி விடுகின்றான். அதுவரை ஷைத்தான், காலை ஃபஜ்ர் வரை ஷைத்தான் நம்மிடத்திலே நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயத்தில் குர்சி, குர்ஆனில் உள்ள இந்த ஆயத்தில் குர்சியை நாம் படுக்கைக்கு போகும்போது அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்கின்ற இந்த ஆயத்தில் குர்சியை கண்டிப்பாக ஓதிவிட்டு நாம் படுக்க வேண்டும். இது ஓதுவதின் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது, ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்று விடுகிறோம். ஷைத்தான் விரண்டோடுகிறான். நமக்கு இது ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா காலை ஃபஜ்ர் வரை நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது, ஷைத்தான் நெருங்க மாட்டான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே போன்று இந்த ஆயத்தில் குர்சி ஒருவர் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலும் ஓதக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எந்த ஒன்றையும் தடை இல்லை, மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது. இப்போ ஆயத்தில் குர்சியை நாம் ஓதக்கூடிய, தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் சொன்னால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காகத்தான் நமக்கு சூரத்துல் பக்ரா, முஅவ்விதாத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு செல்லும் போது குல்லூது பிரபில் ஃபலக், குல்லூது பிரபின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த மூன்றையும் ஓதி கையிலே ஊதி அது முகத்திலே தடவிக் கொள்வார்கள். இதுவும் ஷைத்தானுடைய பாதுகாப்பை விட்டு, தீங்கை விட்டு நமக்கு பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டு, தீங்கை விட்டும் அவனுடைய ஊசலாட்டத்தை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஆயத்தில் குர்சியை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த 3 சூறாக்களையும் நாம் எப்பொழுதும் ஓதிக்கொள்ள வேண்டும். இதன் மூலியமாக ஷைத்தானுடைய தீங்குதிலிருந்து, ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்று விடுவோம். பாதுகாப்பு பெற்று விட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எனவே இதை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், மன் கர ஆயத்தைனி சூரத்துல் பக்ரா,
சூரத்துல் பக்கராவுடைய 2 ஆயத்துகள் கடைசி ஆவணர் என்று சொல்லப்படக்கூடிய 2ல் 285 286 இந்த இறைவசனங்களை யார் இரவு நேரங்களில் ஓதுகின்றார்களோ அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்குது, பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் நமக்கு நேர் வழியாக இருக்கிறது, ஹிதாயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது, மறுமை வாழ்க்கை வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை எடுத்துரைக்கிறது, நமக்கு உபதேசம் செய்யக்கூடியதாக இருக்குது. எனவே குர்ஆனை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், குர்ஆனோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக ஷைத்தானை விட்டு மிகப்பெரிய ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தான் மிக முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால் ஷைத்தான் தான் நம்முடைய அனைத்து வகையான இபாதத்துகளில் இருந்து நம்மை தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அவனுடைய தவறான பாதையிலிருந்து நம்மை பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓத வேண்டும். அதே போன்று பாங்கு சொல்லப்படும் போது ஷைத்தான் என்ன செய்யறான், அவனை நினைவு கூறுவதனால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால் ஷைத்தான் விரட்டி ஓடிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் எப்பொழுதும் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். இந்த திருமறை குர்ஆனை நாம் அதிகம் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வீடுகளிலே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கிறது, நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் வீட்டிலே அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஓத வேண்டும். நிச்சயமாக இதன் மூலியமாக ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்று விடுகிறோம். எனவே அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை போல நாம் படுக்கைக்கு சென்றால் ஆயத்தில் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை போல குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் இவைகளை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் அதிகம் ஓத வேண்டும். குர்ஆன் சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆன் ஓதுவதன் மூலமாகவும் ஒவ்வொரு அருஃபிற்கும் நமக்கு 10 நன்மை கிடைக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய வீடுகளிலே அதிகம் குர்ஆனை ஓதுவோம், பயணத்தில் குர்ஆனை ஓதுவோம், காரில் போகும்போது குர்ஆனை ஓதுவோம். ஒவ்வொரு நேரங்களிலும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக நன்மைகளை நாம் அடைந்து கொள்கிறோம். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பிட்டு நாம் குர்ஆன் ஓதும் பொழுது ஷைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பாயிரும். அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதை நாம் அதிசிலிருந்து பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எதை கேட்டோமோ குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் குர்ஆனுடைய நெருக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே குர்ஆன் சொல்வதை அமல் செய்வது மட்டுமல்ல, குர்ஆன் சொல்வதை இப்படி அமல் செய்ய வேண்டும். நமக்கு திருமறை குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது ஓதுவதன் மூலமாக நிச்சயமாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நாம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. எனவே எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை ஓதக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.